தொடர்ந்து பல பதிவுகள்ல நம்ம சிறுநீரகங்களை எப்படி பாதுகாக்கலாம்? இன்றைய காலகட்டத்தில பெரும்பாலும் நெறைய பேருக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அ அப்படி இருக்கும்போது ஒரு சிகிச்சை ஒரு பக்கம் இருந்தாலும், என்ன சிகிச்சை எடுக்கலாம்ன்ற ஒரு குழப்பம் நெறைய பேருக்கு இருக்கும். பெரும்பாலும் நெறைய பேர் பண்ற தவறுகள் என்னன்றதும் நான் சொல்றேன். அதே சமயம் நம்ம எந்த வகையான மருந்து முறைகள் எடுத்தாலும், உணவு முறைகள்ல பேசிக்கா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணா எடுத்துட்டு இருக்கிறங்க. ஓகே. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பிளாடர்ல, யூரினரி ட்ராக்ட்ல இருந்துகிட்டே இருக்கும்போது, அது சிறுநீரகங்களை பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்னீஸ்ல அதிகமான பாதிப்பு இதனால ஏற்படுது. ரெகுலரா நம்ம சில விஷயங்கள ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன கிட்னிய பாதுகாக்கிறதுக்கான சில மூலிகைகள் இருக்கு. அத நம்ம பயன்படுத்தும்பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெகுலரா இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. தொடர்ந்து பல பதிவுகள்ல நம்ம சிறுநீரகங்களை எப்படி பாதுகாக்கலாம்? இன்றைய காலகட்டத்தில பெரும்பாலும் நெறைய பேருக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிகிச்சை ஒரு பக்கம் இருந்தாலும், என்ன சிகிச்சை எடுக்கலாம்ன்ற ஒரு குழப்பம் நெறைய பேருக்கு இருக்கும். இதில பெரும்பாலும் நெறைய பேர் பண்ற தவறுகள் என்னன்றதும் நான் சொல்றேன். அதே சமயம் நம்ம எந்த வகையான மருந்து முறைகள் எடுத்தாலும், உணவு முறைகள்ல பேசிக்கா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணா எடுத்துட்டு இருக்கிறங்க. ஓகேங்க. ஆனா ஃபுட்ல இதெல்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, சிறுநீரகங்களுக்கு நல்லது அப்படின்ற உணவுகள் என்னன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பெரும்பாலும் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறு, காலம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவாங்க. லைட்டா ஃபஸ்ட்டு நமக்கு கிரியேட்டின் லெவல் 1.8, 1.6 இல்ல 2 அந்த ரேஞ்சில இருக்கும்போதே, நீங்க ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அந்த ட்ரீட்மெண்ட் இயற்கையான முறையில உணவு முறை மாற்றங்கள், இயற்கை மூலிகைகள், சித்த மருந்துகள் இந்த மாதிரி மெடிசின்குள்ள போயிட்டோம்னா, ஸ்டார்ட்டிங்லே நம்ம சேஃபா இதிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். ஸ்டார்ட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்படி தானே இருக்குது. சேம் டைம் பிபி செக் பண்ணுவாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா? பிபியை கண்ட்ரோல் பண்ணால் கிட்னி ப்ராப்ளம் சரியாயிடும். இது கரெக்ட். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பிபி டேப்லெட் இன்னும் டோசேஜ் அதிகமாகிட்டு போட்டுக்கிட்டே வருவாங்க. பிபி ஓரளவு கண்ட்ரோல்லையே போயிட்டுருக்குங்க. அப்போ கிட்னியை மறந்துடுவோம். இதனால என்ன ஆகும்னா, மெடிசன்ஸும் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். ஹை பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணுதுன்னா, கிட்னிக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை கண்டிப்பாக குறைத்துவிடும். கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் நமக்கு கான்ட்ராக்ட் சுருங்கிடும். நேரோவிங் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். நேரோ ஆகுது, சுருங்குது. இது எல்லாமே நடக்கும்பொழுது கிட்னிலையும் நமக்கு சுருக்கம் ஏற்படுது. சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்பொழுது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். ஐயோ! நம்ம பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோமே, டேப்லெட்லாம் நிறைய எடுத்தோமே, கிட்னி அப்பயும் ஏங்க எனக்கு ரிசல்ட்டே இல்லை, கிட்னி ஏன் இப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிப்போம். நம்ம மறக்கக்கூடிய விஷயம், பிபிக்கான மெடிசின்ஸ் எடுக்கக்கூடிய அதே சமயத்தில் கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான விஷயத்துலையும் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். நிறைய பேருக்கு இதில் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வரும். சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பிளாடரில், யூரினரி ட்ராக்ட்ல இருந்துக்கிட்டே இருக்கும்போது, அது சிறுநீரகங்களை பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்னிஸில் அதிகமான பாதிப்பு இதனால் ஏற்படுது. ரெகுலரா நம்ம சில விஷயங்கள ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னென்ன? அப்ப சிறுநீரகங்களே பாதுகாக்கணும். சுகர் இருக்கு. ஓகே. பிபி இருக்கு. சரி. இதற்கான சிகிச்சைகள் நம்ம எடுத்துட்டு இருப்போம். ஆனா கிட்னிய மறக்காம அதற்கான உணவு முறைகள நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இத்தனை வருடங்களாக நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்னா மேஜரா இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்போ தானே கிரியேட்டின் லெவல் இவ்வளோ இருக்கு, யூரியா 40 தானே இருக்கு, பார்த்துக்கலான்ட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அது இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ உணவு முறையில சோடியம், லோ சோடியம் டயட், உப்பு கண்டிப்பாக குறைத்து எடுக்கணும். குறைவான அளவுக்கு நம்ம உப்பு எடுக்கிறது தான் நல்லது. அதே சமயம் சுகர் இருக்குன்னா, மாதம் ஒரு முறை தவறாமல் சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க.
ஹெச்பிஏ1சி லெவல் எவ்வளோ இருக்குது இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதற்கு அடுத்ததாக நீர்த்துவம் நிறைந்த உணவுகள், அதுவும் ரொம்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க, கிரியேட்டின் லெவல் 6, 7 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா தண்ணீர் மருத்துவர் எவ்வளவு சொல்கிறாரோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மூலிகைகள், அதை சார்ந்த விஷயங்கள், நீர்த்துவம் நிறைந்த உணவுகளை எடுக்கணும். காலையில் நம்ம ரெகுலராக என்ன பண்ணலான்னா சிறுதானியங்கள். ஸோ சிறுதானியம் அது வந்து கஞ்சியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த கஞ்சியில் சோம்பு, சீரகம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள் இது எல்லாமே சேர்த்துருக்கணும். அதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு சிறுதானியம், முக்கியமாக குதிரைவாலி சிறந்தது, கேழ்வரகு சிறந்தது, திணை, சாமை ஏதாவது ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். மதிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா அரிசி சாதம் நல்ல கலர்ஃபுல்லாக ரெட் கலரில், ஸோ இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி வகைகளை கொஞ்சமாக நம்ம சாதமாக வடித்து சிறுபருப்பு சேர்த்து சாம்பார், கூட்டு, காய்கறிகள் இதை நம்ம எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் பொழுது அதை நல்லா வேக வைத்து தண்ணீரை வடிச்சிட்டு அதை தாளிதம் பண்ணி சாப்பிடுவது சிறந்தது. இந்த மாதிரி தான் உணவு முறைகள் எடுக்கணும். பொதுவாகவே சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மூக்குருட்டை கீரை சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க, தாராளமாக சாப்பிட்லாம். அதை கூட இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் வந்து ஹோம் ரெமடியாக இந்த பூனை மீசையை வந்து சாப்பிட்றேன், மூக்கிரட்டை வந்து வேக வைத்து கீரை மாதிரி சாப்பிட்டுட்ருக்குறேன், இதனோட இந்த சித்த மருந்துகளும் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். இல்லை ஏற்கனவே நான் வந்து பிளட் ப்ரெஷர், சுகருக்கு இல்லை கிட்னிக்கான சில மருந்துகள் நான் எடுத்துகிட்ருக்கிறேன், இந்த சமயத்தில் நம்ம சித்த மருந்துகள் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஸோ அந்த மருந்துகளை எடுத்து குறிப்பிட்ட கால இடைவேளை ஒரு 30 நிமிடமோ 40 நிமிடமோ கழித்து மருத்துவர் அறிவுரைப்படி சித்த மருந்துகளை நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ டயட்டுன்ற பேரில் எல்லா உணவுமே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஹேபிட் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போது உணவு முறைகள்னு சொல்லும்போது பழ வகைகள் சிறந்தது. ஸோ பப்பாளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொய்யா ரொம்ப சிறந்தது, நல்ல பழுத்த கொய்யாவாக இருக்கணும். ஸோ காயாக இருக்கும்போது வேண்டாம், கொஞ்சம் பழுத்த கொய்யா, நாட்டு கொய்யாவாக இருந்தால் சிறந்தது. பைனாப்பிள் வாரம் 2 முறை 2 துண்டுகள் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதற்கு மாதுளை ரொம்ப சிறந்தது, அத்திப்பழம் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற உணவுகளை ரெகுலராக எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ கிட்னியை வந்து பாதுகாக்கிறதுக்கான சில மூலிகைகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யூரியா கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிட்டோம்னா அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமாக கால் பாத வீக்கம் இருக்கும். வீக்கம் அதிகமாகி என்ன பண்ணால் அதுலேருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில். ஸோ தண்ணீர் வடியுதுன்னா நமக்கு அந்த இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப நமக்கு வந்து இரத்த ஓட்டம் குறையும் பொழுது கவனமாக இருந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு அதுலேருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், எந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.